ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F டியர் லாட்ரியோடைய 6pmக்கான ஆல்போர்டு கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 3/2/2024க்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். உங்களுக்கு டியர் லாட்ரிக்கு 6pmக்கு சரி, 1pmக்கு சரி, 8pmக்கு சரி கெஸிங் நம்பர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. வேணும்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 3ஆம் தேதிக்கான கெஸிங் பார்க்க போகிறோம் நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய 6pm to 6pm ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு நேற்றைக்கு 6pm வந்து நம்மளுக்கு 773, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 409, அதுக்கு முந்தின ட்ரா 106. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய 6pm to 6pm ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசி போர்டோட வந்து 8558 சொல்லிட்டு 2 டைம் ஒன்ஸ் மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஆல்போன் நம்பர் கிடைக்கிது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 753லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது 53, ஏன்னா பிசிங்கிறதுனால 53. இதோட நம்ம 58 ப்ளஸ் பண்ண போகிறோம், அதாவது ப்ளஸ் 58. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு கூட்டி வர்ற ஆன்சரை போட்டுடலாம். 5 கூட்டும் போது 0, இங்கே 8ஓட 3 கூட்டும் போது 1. 0 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஆல்போர்டு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 753க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 031. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 01, 2 நம்பர்ஸுமே அப்படியே கிடச்சிருக்கு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C. ஸோ இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. ஏன்னா இதில் நம்மளுக்கு ஏசி போர்டு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. ஸோ யாரும் கேரளா லாட்ரின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வந்து குழப்பிக்கிறாதீங்க. இது வந்து டியர் லாட்ரி நண்பா. டியர் லாட்ரி 6pmக்கு பார்த்துருக்கோம். இப்போ 031க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 031 இதில் நம்ம எடுக்க போகிறது 31, இதோட ப்ளஸ் 58. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 8ஓட 1 கூட்டினோம்னா 9. 8 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 031க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல்போர்டு. இப்போ 031க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 386 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ 3 போர்டுமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா போன ட்ரா ஏசி, இந்த ட்ரா நம்மளுக்கு பி போர்டு. இப்போ நம்மளுக்கு 5858ங்கிற 2 ஃபார்மெட்டுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 85ன்னு சொல்லிவிட்டு அதை மாற்றி கூட்ட போகிறோம் நம்மளுடைய இந்த 386ல். இதில் நம்ம எடுக்க போகிறது 86, இதோட ப்ளஸ் 85. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 8 கூட்டினோம்னா 6, 6ஓட 5 கூட்டினோம்னா 1. 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 386க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல்போர்டு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 1. இப்போ இந்த 386க்கு அப்புறம் கிடச்ச ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 600. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A. இப்போ நம்ம 85 பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் பழையபடி 5858 பார்க்கலாம். 600 இதில் நம்ம எடுக்க போகிறது 00, இதோட ப்ளஸ் 58. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 5 கூட்டினோம்னா 5, 0ஓட 8 கூட்டினா 8. 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 600க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல்போர்டு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 8. இப்போ இந்த 600க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 750. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது B. இப்போது 58 ஒரு ஃபார்மெட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஃபார்மெட்டை பார்ப்போம். ஸோ ஒரு ட்ராவுக்கு நம்மளுக்கு ஃபார்மெட் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இதில் வந்து நம்மளுக்கு இப்போ ஏயும் பியும் கிடச்சிருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு C கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கெஸிங் கரெக்டாக இருந்தால் இந்த இடத்துல நம்மளுக்கு C கிடைக்க சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். 750 இதில் நம்ம எடுக்க போகிறது 50, இதோட நம்ம ப்ளஸ் 58. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 5 கூட்டினோம்னா 0, 0ஓட 8 கூட்டினோம்னா 8. 0 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 750க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஆல்போர்டு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அல்லது 8. இப்போ இந்த 750க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 089. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 0 and 8, 0 and 8. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A and B. இப்போ 58 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 5 ட்ரா பார்த்துருக்கோம். 5 ட்ராவிலையும் நம்மளுக்கு ஏபி, பி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு, ஏசி போர்டு, ஏபி போர்டுன்னு கிடச்சிருக்கு. இன்னும் சி போர்டு மட்டும் கிடைக்கல.
இப்போ 089 நம்மளுடைய ஜம்பிங். ஸோ இப்போ நம்ம 089 பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம எடுக்க போகிறது 85. 089 இதில் நம்ம எடுக்க போகிறது 89, இதோட ப்ளஸ் 85. இப்போ இதை கூட்டிடலாம். 8 கூட்டினோம்னா 6, 9 5 கூட்டினோம்னா 4, 6 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 089க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 4. ஸோ ரிமைனிங்கில் இருந்த சி போர்டு தான் நம்ம கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த 089க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 106 நம்மளுக்கு 6 அப்படி கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சி போர்டு நம்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 85 ஃபார்மேட்டோட முடிஞ்சு. இப்போ மறுபடியும் பழையபடி நம்ம 5858ங்கிற ஃபார்மேட்டு போகிறோம். ஸோ ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஏதாச்சும் குழப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடல, எனக்கு வந்து டியர் லாட்ரிக்கு 1 PM 6 PM 8 PMக்கு ப்ரிடிக்ஷன் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 106க்கு பார்த்தலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 06, இதோட ப்ளஸ் 58. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 5 கூட்டினோம்னா 5, 6ஓட 8 கூட்டினோம்னா 4, 54 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 106க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 54. இப்போது இந்த 106க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 409 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ 409க்கு பார்த்தலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 09, இதோட நம்ம 58 ப்ளஸ் 58. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 5 கூட்டினோம்னா 5, 9ஓட 8 கூட்டினோம்னா 7, 5 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 409க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டு. இப்போ இங்கே இந்த 57க்கு நம்மளுக்கு ஆல் போர்ட் டச் கிடச்சிருக்கு. இந்த 409க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 773. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பைட்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து 77 நண்பா. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 773, அதாவது நேற்றைக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 773 நம்மளுடைய 6 PM ரிசல்ட்டு. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கை நம்ம இதில் தான் உருவாக்க போகிறோம். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம், பெரிய ரிசல்ட் வச்சு பார்த்துருக்கோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராலையும் டச்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான ஆல் போர்ட் டச் என்னென்னு பார்ப்போம். 773 இதில் நம்ம எடுக்க போகிறது 73, இதோட 85 கூட்ட போகிறோம் ப்ளஸ் 85. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 5ஓட 3 கூட்டினா 8, 5 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான ஆல் போர்டு நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 அல்லது 8ன்னு நம்மளுடைய எக்ஸே அப்படியே கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை கீழே எடுத்து எழுதிடலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 8, 5 அல்லது 8 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுடைய எக்ஸே இந்த ட்ராவுக்கான ஆல் போர்ட் டச்சாக கிடச்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துங்க நண்பா. என்ன ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இது எல்லாமே நம்மளுடைய 6 PM ரிசல்ட் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ யாரும் குழப்பிக்க வேணாம். கேரளா லாட்ரிண்டு இது வந்து நம்மளுடைய டியர் லாட்ரி 6 PM. டியர் லாட்ரி 6 PMக்கான கெஸ்ஸிங். ஸோ யாரும் கேரளா லாட்ரின்னு மறுபடியும் குழப்பிக்காதீங்க. 6 PM பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 8 ஆல் போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் அல்லது பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது நம்மளுடைய ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம 6 PMக்கான கெஸ்ஸிங்காக இருந்தாலும் நம்ம 1 PM 8 PMக்கெல்லாம் கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மெம்பர்ஸ்க்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னென்னா நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். எல்லாமே நம்மளுடைய 6 PM ரிசல்ட் வச்சு தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி சனிக்கிழமை 3/2/2024 ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம் டியர் லாட்ரிக்கு.
பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.